நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு என்ன பத்தி தெரியாது. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க ரொம்ப திமிரு பிடிச்சவர். உங்களுக்குள்ள நிறைய திமிரு இருக்கு. ஓ அப்படியா? எனக்கு திமிரு ஜாஸ்தியா? அப்போ உனக்கும் திமிரு ஜாஸ்தி தான். திமிரு மட்டும் கிடையாது, சொல் பேச்சும் கேட்கறது இல்ல. திமிரு பிடிச்சவர். திமிரு பிடிச்சவளே. அண்ணா, ஏன் நீங்க கவலையா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் எதையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணா, தயவு செஞ்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக கார்த்திக் அர்ச்சனாவை கூட்டிட்டு போனது சரியான விஷயம்தான். இங்க எல்லாருக்கும் நடுவுல அவங்களால மனசை விட்டு கண்டிப்பா பேசவே முடியாது. ஒருவேளை இங்க பேசியிருந்தா கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை கண்டிப்பா தீராது. நீ சொல்றதும் சரிதான். விஸ்வநாதன், நாம இப்ப தேவையில்லாம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. உண்மையை சொல்ல போனா அந்த ஆண்டவனுக்கு நாம நன்றி சொல்லணும். எதுவா இருந்தா என்ன, பையனும் மருமகளும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கு இன்னைக்கு தயாராயிட்டாங்கல்ல. என்ன பண்றீங்க? இப்பதான் நீங்க இதுல உப்பு போட்டீங்க. ஓ அப்படியா? ஆமா. சரி சரி, முதல்ல இதை கொண்டு வெளியே கொடுத்துட்டு வா, அப்புறம் இதை எடுத்துட்டு. சரிங்கம்மா. இத பாரு சாந்தி, இவ்வளவு போட்டா பத்தாது, இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போடு. சரி சரி. என்னாச்சு திடீர்னு உனக்கு? நீ எதையோ நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த இதையும் பாயசத்துல போடுமா? நான் அதை சரியா வெட்டவே இல்ல. பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு. இன்னைக்கு யாருக்குமே சமைக்கிற மூடு இல்லைன்னு நினைக்கிறேன். தாங்க பெரியமா, நான் கட் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதுக்கு முன்னால நான் செஞ்சது இல்ல. ஆமா, நான் கூட ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும். உனக்கு இவ்ளோ திமிரு இருக்கும்போது எனக்கு அதுக்கு மேல இருக்கும். இந்த ரூமை விட்டு நீ எப்படி வெளியே போகிறன்னு நானும் பாக்குறேன். நாம ரெண்டு பேரும் எல்லா விஷயத்த பத்தி பேசி முடிக்காம நான் கண்டிப்பா இந்த கதவை திறக்கவே மாட்டேன். அப்படின்னா நான் கத்துவேன். நல்லா கத்து. நான் ரொம்ப சத்தமா கத்துவேன். நல்லா கத்து. நான் வெளியே வரணும். கதவை திறங்க.
அர்ச்சனா வந்தனா, லக்ஷ்மி, நான் வெளியே வரணும். அட கடவுளே, இது அர்ச்சனா குரலாச்சே. இவ ஏன் இப்படி கத்துறா? பிரச்சனை பெருசா இப்போ அவங்க சண்டை போடுறாங்க போல இருக்கு. லக்ஷ்மி, அம்மா, இது வரைக்கும் அவங்க பேசாம இருந்தாங்க. ஆனா லக்ஷ்மி. ம். அம்மா, அட கடவுளே. நான் வெளியே வரணும். யாரும் திறக்க மாட்டாங்க. கதவை திறங்க. ஆ, ஆ, இ- இருமா அர்ச்சனா, நாங்க இதோ வரோம். நீங்க இருங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஆமாமா, நீயே போய் பாரு. அப்படியே கதவையும் திறந்து விட்டுடு. சரிக்கா, அம்மா. நான் வரேன். வந்தனா, வந்தனா அங்க பாருமா, அர்ச்சனா கூப்பிடுறா. அவ கதவை திறக்க சொல்லி காத்துறா. முதல்ல நீங்க சீக்கிரம் வாங்க, நம்ம போய் கதவை திறக்கலாம். ஆண்டி, ஒரு நிமிஷம். நீங்க அங்க போக வேணாம். யாரும் அங்க போக வேணாம். ஏன் ஏன் வேணும்னு சொல்ற? அம்மா, எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அர்ச்சனா கார்த்திக் கிட்ட பேச விரும்பலன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம எல்லாரையும் கூப்பிடுறா. அதோட அவ வெளியே வரணும்னு நினைக்கிறா. அவங்க 2 பேரும் அங்கேயே இருக்கட்டும். உள்ள இருந்தானா கண்டிப்பா அர்ச்சனா கார்த்திக் கிட்ட பேசியே ஆகணும். அவளுக்கு வேற வழி கிடையாது. வந்தனா, நீங்க கண்டுக்காதீங்க. கொஞ்ச நேரம் கூப்பிட்டுட்டு அப்புறம் அமைதி ஆயிடுவா. அது நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற ஒரே வழி இதுதான். இல்லனா அவங்க பேசிக்கவே மாட்டாங்க. அக்கா, வந்தனா சொல்றது சரிதான். ஆ, அவங்க 2 பேரையும் நாம கொஞ்ச நேரம் தனியா விடுறது நல்லதுதான். ம். பாத்தீங்களா, இப்ப கத்துறதையும் நிறுத்திட்டா. ஆமா சாந்தி, அவங்க அங்கேயே இருக்கட்டும். ஆனா அது எப்படி? ஆ, ஒரே ஒரு முறை அங்க போய் என்ன விஷயம்னு கேட்டுட்டு வரேனே. வேண்டாம், யாரும் போக வேண்டாம். வாங்க வாங்க, எல்லாம் சரியாயிடும். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க வாங்க. லக்ஷ்மி, நீ என் கூட வா. வாங்க, அங்க உட்காரலாம். வாங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அவங்க பேசிக்கிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ராகுல், என்னங்க பெரியப்பா? அர்ச்சனாவை பத்தி ஏதாவது தெரியுமா? ரூமை விட்டு வெளியே வந்துட்டாளா? எனக்கு எதுவும் தெரியாது, நான் யாரையும் பார்க்கல. ராகுல், ஒரு நிமிஷம். என்னப்பா? போய் உங்க அம்மா கிட்டயோ பெரியம்மா கிட்டயோ கேட்டு வாப்பா. அங்க பாருங்க, அம்மா இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. நீங்களே அம்மா கிட்ட கேட்டுக்கங்க, நான் போய் விளையாடணும். சுகன்யா, ஏதாவது தெரிஞ்சதா இல்லையா? இல்லங்க. அவங்க 2 பேரும் இன்னும் ரூமுக்குள்ளேயே தான் இருக்காங்களா? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை தீரணும் தானே எல்லாருமே ஆசைப்பட்டோம். இப்போ எதுவா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்கு இடையே இருக்கிற பிரச்சனை சரியாகி சந்தோஷமா இருந்தா போதும். வேற என்ன வேணும்? உண்மையை சொல்லணும்னா, புருஷ பொண்டாட்டி 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால வாழ்க்கைங்கிற பயணம் ரொம்ப கஷ்டமாயிடும். எவ்வளவு சீக்கிரம் 2 பேரும் ஒன்னா சேர்றாங்களோ அவ்வளவு நல்லது. கதவு திறங்க. கார்த்திக், கார்த்திக் எங்க போயிட்டாரு?
கார்த்திக் கார்த்திக் சோ ஸ்வீட். நீ தான் எனக்கு ஹாப்பி ஹோலி விஷ் பண்ணல. இது என்னோடது. இல்ல, இது என்னோடது. இத நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இது என்னோடது. நீ எதுக்காக இதை இங்க எடுத்துட்டு வந்த? அவனுக்கு தெரியாதா? இது எனக்கு சொந்தமானது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போய் எல்லாரையும் வர சொல்லு. போ. கதவு தரங்க கதவு தரங்கன்னு கத்து. எவ்வளவு கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்க. போ, போய் தட்டு. ஏன் இப்போ என் கூட சண்டை போட்டுட்டே இருக்க? நான் சண்டை போடுறேனா உங்ககிட்ட? ஆமா, நீதான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன் வைஃப இந்த உலகத்துல யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஆனா அது அவ புருஷன் மட்டும் பண்ணலாம் இல்லையா? வேற யார் நம்மள பிரிக்க போறாங்க கார்த்திக்? சொல்லுங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா நீங்க தானே என்ன போக சொன்னீங்க. நீங்க பண்ணது சரியா? இல்ல, நீயே தானே போன. நீ பண்ணது மட்டும் கரெக்டா? இல்ல. ஆமா, நீதான் எங்க வீட்டை விட்டு போன. அதுவும் என்கிட்ட சொல்லாமலையே. சொல்லாமலையா? நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க இல்ல? நீங்க தானே என்ன போக சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? நான் கோவத்துல சும்மா சொன்னேன். சும்மாவா? ஆமா, ஆனா நீ சொல் பேச்சு கேட்காம போயிட்ட. அத நான் கேட்காம எப்படி இருப்பேன்? நீங்க சொல்ற எல்லாத்தையும் தான் நான் கேக்குறேன் இல்ல? நிஜமாவா? நீங்களே சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல நான் உங்க சொல் பேச்சு கேட்காம நடந்திருக்கேனா? நான் உங்க எல்லா பேச்சையும் கேட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் என் சந்தோஷத்தை பத்தி கவலையே இல்ல. உங்களுக்கு எதனாலையும் எந்த வித்தியாசமும் இல்ல கார்த்திக். என்ன பண்றது? அப்ப சரி, உனக்கு எப்படி தோணுதோ நீ அப்படியே வச்சுக்கோ. எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லைன்னு நினைச்சுக்கோ. பாத்தீங்களா, உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு நல்லா தெரியும் நீங்க இந்த மாதிரி தான் சொல்லுவீங்கன்னு. எனக்கு தெரியும் கார்த்திக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நீங்க என்ன பார்க்க கூட விரும்பல. ஆமா, அதனாலதான் ஒரு தடவையாச்சும் உன்னை பார்க்கணும்னு இவ்ளோ நாளா நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு தெரியுமா? போய் உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே போய் தான். உனக்கு எங்க தெரிய போகுது? நீ இல்லாதப்ப எப்பவுமே நான் உன்னை பத்தி தான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன் தெரியுமா? கார்த்திக், எழுந்துருங்க. கார்த்திக், டீ சாப்பிடுங்க. ஆனா எழுந்திருச்சு பார்த்தப்போ அந்த இடத்துல நீ இருக்க மாட்ட. நீ சொல்றது உண்மைதான். இதெல்லாம் கூட பொய் தான். இது எல்லாமே உங்களால தான் நடக்குது. நீங்க அங்க, நான் இங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க இல்லாம நான் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி போக்குறேன்னு? உங்களுக்காக நான் எப்படி ஏங்குவேன்னு உங்களுக்கு தெரியுமா கார்த்திக்? நான் மட்டும் பின்ன சந்தோஷமாவா இருந்தேன்? நீங்க எப்பவும் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க. நீங்க என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. நீ என் கூட இல்லாம நான் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அர்ச்சனா. அப்போ நீங்க ஏன் என்ன இங்க கூப்பிட வரல? சொல்லுங்க, ஏன் வரல? ஒரு போன் கூட பண்ணல. நீங்க சின்ன முயற்சியாவது பண்ணிருக்கலாமே கார்த்திக். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு நான் எப்படி ஒத்துப்பேன் கார்த்திக்?